மனசுல ஹீரோவா இருந்தவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராம திறந்தாலும் சரி, ஸ்டேட்டஸ் திறந்தாலும் சரி, எங்க போனாலும் இவரோட முகம் தான் நம்மளுக்கு தெரியுமே. மலையாள பொண்ணுங்க இல்ல மலையாள பொண்ணுங்க மட்டும் இல்ல, தமிழ் பொண்ணுங்களும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருப்பா அவரு, யாருக்கு தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்ற விஷயத்த போய் பார்க்கலாம் வாங்க. வேடனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. வேடனுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. யாருப்பா இந்த பொண்ணு, யார் அவரு கல்யாணம் பண்ணியிருக்காரு, இவர் கான்செப்ட்ல எங்க பார்த்தாலும் பொண்ணுங்க வந்து will you marry meன்ட்டு போஸ்டர் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்களே, அவங்கள யாரையாவது இவருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நவமிலதா இவங்க ஒரு ரைட்டர். எப்படிப்பா இவரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, வேடன் இருக்கிற இடத்துல நவமிலதாவும் கண்டிப்பா இருப்பாங்க. எந்த கான்செப்ட் இருந்தாலும் சரி, நவமிலதா இல்லாத கான்செப்டே இருக்காது. ஒரு ஓரமா நின்று வேடன் எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நிறைய பேர் யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி முன்னாடியே வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ பெருசா இவங்க மேல எந்த சந்தேகமும் வரல. ஆனா இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, அவங்க தான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்ற மாதிரி. நவமிலதா ஒரு ரைட்டர், பூம்பாட்ட வெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்லாம் எழுதியிருக்காங்க. ஆன்லைன்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் அது உங்களுக்கு தெரியும். வேடனே எனக்கு யாரும் தெரியாது, நவமிலதாவை பத்தி நீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேடனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வேடன் ஒரு ஈழத்தமிழ் பெண்ணுக்கு பிறந்தவங்க. ஈழத்தமிழர் பெண்ணுக்கு பிறந்தாலும் அவங்க அப்பா ஒரு மலையாளி. வேடனுக்கு தமிழ் மேல நிறைய ஈர்ப்பு இருந்துச்சு. அதனால தமிழை வந்து நிறைய கத்துக்கிட்டாரு. தமிழ்ல வந்த பாட்டுக்களை எல்லாம் அவருனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி மலையாளத்துல பாடவும் செஞ்சாரு. அவரோட 25 வயசுலயே அவர் வந்து ஒரு பாட்டை ரிலீஸ் பண்றாரு. அது என்ன பாட்டுனா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ். தெரியாதவங்க அந்த பாட்டை போய் பாருங்க. எந்த அளவுக்கு தமிழ் மேல பற்று வச்சிருந்தா அவர் நெஞ்சிலேயே ஆணு பச்சைலாம் குத்திருப்பாரு. இவர் எதை பத்தி பாடினதுனால இவரை பெருசா தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே இல்லை, எல்லாமே சமம் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கலரும் நாங்கள் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, ரேசிசம்னு சொல்கிற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் பாட்டில் நிறைய இருக்கும். இவர் பாட்டில் மட்டும் இல்லை, இவர் பாட்டின பாட்டெல்லாம் பார்த்து நிறைய மூவிஸில் கூட இவருக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஒரு மலையாள படத்துலேருந்து ஒரு பாட்டை வந்து இவர் பாடியிருப்பாரு. அது மூலியமாக அவர் ரொம்ப ஃபேமஸும் ஆச்சு. அந்த பாட்டினால்தான் அந்த படமே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ற லெவலுக்கு இந்த பாட்டு சொன்னாங்க. அந்த பாட்டை போய் பாருங்க. வேடனோட உண்மையான நேம் என்னன்னா அறந்தாஸ் முரளி. ஏன் அறந்தாஸ் முரளின்ற நேம வேடன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்பை வந்து ஒரு 10th படிக்கும் போதே ஸ்கூல் டைம்ஸ்லயே அவர் நிறுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் படிக்கிறதுக்கான அவர்கிட்ட வசதி இல்லையா, அவர் மீன்பிடி தொழில் தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்து அவர் மீன் பிடிக்கிறதுல வந்து சூப்பரா பிடிப்பாரா. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, வேடன் வேடன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவர் நேம கான்செப்டா யூஸ் பண்ணும் போதே அவர் நேம் வந்து வேடன் வச்சுட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் உண்மையான நேம் யாருக்குமே தெரியாது. வேடன்ற நேம் தான் எல்லாருக்குமே தெரியுமே. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை வேடன்ற நேம் தான் அவருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுச்சோ அப்படின்ற லெவலுக்கு பேசுறாங்க. அசல் கோளாறு கூட வேடன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வீடியோவையும் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் போய் பாருங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் கல்யாணம் சிம்பிளா பண்ணது ஓகே தான், நல்லா இருக்கு, பார்க்கும் போதே அழகா இருக்கு, பின்னாடி வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா அவர் எந்த பாட்டு கொண்டு வந்தாலும் கவர்மெண்ட் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்களே, இவர் எதனா பண்ணி மக்கள் கூட்டம்லாம் அங்கே கூடி திரும்பியும் அவர் மேலே எதனா பிரச்சனை பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிம்பிளா வச்சிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அழகா இருந்துச்சு. இவர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் டான்ஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழைய வீடியோலாம் கொண்டு வந்து போட்டு மக்கள்லாம் இப்போ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேடனுக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க, அவங்க பேர் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.